வீட்டில் எது செய்கிறதோ இல்லையாப்பா, சிங்க்கு நிறைய பாத்திரமும் கூட நிறைய துணி மட்டும் சேர்ந்துருது. அதாவது சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டு திரும்புறதுக்குள்ளேயே அதில் 4 டம்ளரு 4 தட்டு 2 ஸ்பூனுன்னு இருக்கும். ஆக மொத்தம் சிங்க்கு மட்டும் ஃப்ரீயாகவே இருக்காது. தேய்ச்சி கைரேகையே அழிஞ்சிடும் போல். நம்ம மலைநூரில் ஒரு மண்சட்டி வாங்கினோம் இல்லைங்களா, அதை தான் பழகி வச்சுருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துகிட்டு மறாவது நாள் நம்ம சாதம் வடித்த தண்ணி சுட அதில் ஊற்றி வச்சுட்டோன்னா இன்னொரு நாள் வந்து அதை எடுத்து கழுவிட்டு நம்ம அதில் தான் பொரியலே செஞ்சுமே. மண் வாசனையே இல்லை, அவ்வளோ சூப்பராக அற்புதமாகவே இருந்தது. ஒரு அரை மணி நேரத்துக்கு சூடாகவே இருந்ததுங்க, நல்லாவே இருந்துச்சு. நைட்டு போல் வந்து டிஃபன் சாம்பார் தான் செஞ்சினேன். இந்த சாம்பார் எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான பாசிப்பருப்பு சாம்பார் தான். பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துகிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட்டு, பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5-6 விசிலுக்கு வச்சு குழைய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா மத்தால ஒரு 4 அசக்குனாலே நல்லா வெந்துடும். அவ்வளோதான். தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் 4 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்குமே. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. நல்லா சுட இட்லிக்கும் பாசிப்பருப்பு சாம்பாருக்கும் எத்தனை இட்லி வாய்க்குள்ளே போகுதுன்னே தெரியாது. கொஞ்சம் மல்லிகை சாமான்லாம் இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி வந்திருந்தாங்க. அது எல்லாமே எடுத்து ஏற கட்டிட்டு நைட்டு போல் இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.